டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். வணக்கம். பொங்கு தமிழ் 2011 நிகழ்வு இன்று டொரண்டோ குயின்ஸ் பார்க்கில் நடைபெற்றது. பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகிய இந்த நிகழ்வில் பெருமளவான டொரண்டோ வாழ் தமிழ் மக்கள் கலந்து கொண்டார்கள். அமெரிக்க ராஜாங்க திணைக்கள அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆரோக்கியமானவையாகவும் பயன் தருபவையாகவும் இருந்தது என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவிற்கு கடந்த செவ்வாய்க்கிழமை பயணம் மேற்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 3 நாட்கள் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள அதிகாரிகளுடன் பல்வேறு சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றனர். போர்க்குற்றங்கள் தொடர்பாக பொருத்தமான விசாரணைகளை நடத்த ஸ்ரீலங்காவிற்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெறும் பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். இதேவேளை விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல் குறித்து இலங்கை அரசு முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவும் வலியுறுத்தியிருக்கின்றது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்வதில் தமிழக அரசின் முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கின்றது என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 3 பேரின் தூக்கு தண்டனை விடயத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை போன்றே தற்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் தமிழக மக்களை ஏமாற்றிவிட்டதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவும் தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் வெளிநாட்டு துருப்புக்கள் சென்ற வாகன தொடரணி மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நேட்டோவைச் சேர்ந்த 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் 12 அமெரிக்க படையினரும் 1 கனேடிய இராணுவ வீரரும் அடங்குகின்றார்கள். மேலதிக விரிவான செய்திகளுக்கு டிவிஐயின் இன்று இரவு செய்தி அறிக்கையை பாருங்கள்.